பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கடைசி பகுதியிலே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். பாருங்க, என்ன ஒரு அழகான வார்த்தை. பல இடத்துல பல விஷயங்கள் இருக்கும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ ஆண்டவருக்கு அவரை நம்புகிறவர்கள் ரொம்ப முக்கியமான அவசியமானது. இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ என்னால் மறப்பதில்லை, எப்படியும் நான் உன்னை மறப்பேன், எப்படி நான் உன்னை கைவிடுவேன். அப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பனாக நம் ஆண்டவராக இயேசு இருக்கிறார். இங்கே சொல்கிறார், உன்னை ஒருவன் தொடுவான் என்றால் அவன் என் கண்மணியை தொடுகிறான். ஏனென்றால் ஆண்டு இன்னொரு இடத்துல சொல்கிறேன், என் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்திருக்கேன், ரொம்ப எனக்கு உன்னை பிடிக்கும், வேற என் கையில் வச்சிருக்கேன். அப்படி அவரை நம்புகிறவர்களை அவர் சொல்கிறார், நீ என் தாசன், நீ எனக்கு பிரியமானவன் என்று அழகான வார்த்தைகளை சொல்லி இந்த இடத்துல இன்னும் உச்சபட்சமாய் ஆண்டவருடைய கண்ணின் மணியாக அவரை நம்புகிற அந்த மக்களை அவர் சொல்லுகிறார். இப்போ இங்க ஒரு சம்பவம் 7ஆம் வசனம் சொல்றது, பாபிலோனிடத்திலே குடியிருக்கும் சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். இப்படி சொல்ற, பாபிலோன் குமாரத்திடத்திலே குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். கீழே சொல்கிறார், நம்ம வாழ்க்கையிலேயே மகிமை இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம் அபாத்திரமாய் போனது என்ன காரணம்? நாம் எங்கேயோ குடியிருக்கிறோம், எங்கேயோ வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். அதனால தான் தேவன் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆனால் என் கையை கட்டப்பட்டிருக்குது, உன் பாவம், உன் துக்கிரியைகள். அதுதான் நீங்கள் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் சங்கீதம் 106ஆம் சங்கீதத்திலே படிக்கும் போது அங்கு ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். ஆமென். அவர் வருத்தப்படுகிறார். சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 29ஆம் வசனத்திலே, அவர்கள் கிரியினாலே அவருக்கு கோபம் முட்டி அவங்க வாழ்விலே வாதைகள் நுழைந்ததா. நம்ம வாழ்க்கையில் ஏன் வாதை, ஏன் சத்துரு கையில் நாம் போகப்பட்டோம் என்றால், நாம் எங்கேயோ போய் குடியிருக்கிறோம். சியோனிலே இருக்க வேண்டியவர்கள் பாபிலோனிலே போய் அங்கே இருக்கிற பாவங்களோடு குடியிருக்கிறனால தான் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க முடியாமல் போகிறது. அதே தான் சங்கீதம் 129 அங்கே இப்படி சொல்லுகிறார், உங்கள் கிரியினாலே அவருக்கு கோபம் ஊட்டி. 39 வசனத்திலே, உங்கள் பாவங்களினாலே அவருக்கு கோபம் ஊட்டி. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம செய்த கிரியின் பாவத்தினாலே அவர் வாதையும் அபத்தமும் நம்ம வாழ்க்கையில உண்டானது. இன்றைக்கு சொல்லுங்க, சியோன் இடத்திலே, சியோன் குமாரத்திடத்திலே நீங்கள் ஒருவேளை சிக்கி தவித்திருக்கலாம், வெளியே வந்துவிடு, பிற்பாடு மகிமை உண்டாகும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டு சொன்னாரே. அப்போ அத்தனை வைராக்கிய அன்புள்ள தேவன் நமக்கு எப்படி மறப்பார், எப்படி கைவிடுவார்? ஆமீன். கர்த்தர் நமது பட்சத்திலிருந்து நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்போ தேவன் நம்முடைய பட்சமாய் நிற்க வேண்டும் என்றால், அவர் பட்சமாய் நிற்பதற்கு, அவர் அருகிலே வருவதற்கு நாம் பாபிலோனிலே இருக்கிற அந்த பாவ அனுபவத்திலிருந்து வெளியே வருவோம் என்றால் தேவன் நம்ம உயர்த்துவதற்கு எந்த தடையும் இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவாய் காண வேண்டுமா? வெளிப்படுத்தல 3:2 படிக்கும் போது இப்படி சொல்லுகிறார், உங்களுடைய கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவாய் காணப்படவில்லை. எப்போ ஆண்டவருக்கு பிடித்தபடி நம்ம வாழ்கிறவோ அவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஏசாயா 84:17 சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. ஆண்டவர் அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ளவராய் தன் ஜனத்திற்காக, சபைக்காக வைராக்கியப்படுகிற, ஒருவேளை வியாதியும் வறுமையும் மரணமும் சாபமும் இழப்பும் தொடர்ச்சியாய் வரும் என்றால், இப்போ நீ எங்கே வாழ்கிற என்பதிலே நீ தீர்மானம் பண்ணு. பாபிலோன் குமாரனிடத்திலே வாழ்கிறாயா? பாவத்தின் சிறையிலே நீ வாழ்கிறாயா? அடிமைத்தன வாழ்விலே வாழ்கிறாயா? வெளியே வந்துவிடு. கர்த்தர் உனக்கு விடுதலை தர விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் ஒருவேளை மகிமை இல்லாமல் போயிருக்கலாம், எழுப்புதல் இல்லாமல் போயிருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாமல் போயிருக்கலாம். தேவனை திரும்ப தந்து அவர் உன்னை உயர்த்துவார். ஏனென்றால் உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணி தொடுவதாக அவரே சொல்லுகிறார். கலங்காத தேவ மக்களே, உனக்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தருவார். இன்றைக்கு எங்கெல்லாம் சிக்கி இருக்கிறோம், எங்கெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறோம், அதிலிருந்து வெளியே வர முயற்சித்து பாருங்கள். உங்கள் கிரியினாலே அவரை சந்தோஷப்படுத்துங்கள், உங்கள் கிரியினாலே அவரை போற்றுங்கள். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என் கூட வருகிற சொன்னவர் உங்கள் கிரிய நிமித்தம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த சகரியா 2:8 உங்கள் வாழ்க்கை நிறைவேறும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.